Problem: three solid cubes of sides 1 cm, 6 cm and 8 cm are melted to form a new cube. Find the surface area of the cube so formed. இப்போ 3 solid cubes இருக்குது 1 cm, 6 cm and 8 cmல. இப்போ இந்த 3 solid cubesையும் மெல்ட் பண்ணி ஒரு நியூ கியூப் ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ அந்த நியூ கியூபோட சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ அதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வால்யூம் ஆஃப் த நியூ கியூப் கண்டுபிடிக்கிறோம். 3 சாலிட் கியூப்ஸையும் மெல்ட் பண்ணி தான் இந்த நியூ கியூப் கிடைக்குது. அப்போ வால்யூம் ஆஃப் த நியூ கியூப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த 3 சாலிட் கியூப்ஸ்க்கு கியூப் எடுக்க போகிறோம். அதை எழுதியிருக்கோம். வால்யூம் ஆஃப் நியூ கியூப்ஸ் ஈக்குவல் டு 1 cube plus 6 cube plus 8 cube. 1 cube வேல்யூ 1 தானே, 6 cube வேல்யூ 216, 8 cube வேல்யூ 512. இப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 729. இப்போ வால்யூம் ஆஃப் நியூ கியூப்ஸ் ஈக்குவல் டு 729 சென்டிமீட்டர் கியூபா. இப்போ எட்ஜ் ஆஃப் நியூ கியூப் கண்டுபிடிக்க போகிறோம். எட்ஜ் ஆஃப் நியூ கியூப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வால்யூம் ஆஃப் த நியூ கியூப்க்கு கியூப் ரூட் எடுத்தோம்னா எட்ஜ் ஆஃப் நியூ கியூப் கிடச்சிருமா, அதை எழுதியிருக்கோம். எட்ஜ் ஆஃப் நியூ கியூப் ரூட் ஆஃப் 729 எழுதியிருக்கோம். இப்போ 9 கியூபோட வேல்யூ 729. அப்போ கியூப் ரூட் ஆஃப் 729 எவ்வளோ, 9. அதை எழுதியிருக்கோம். எட்ஜ் ஆஃப் நியூ கியூப்ஸ் ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர். இப்போ நம்ம சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூப் தான் கண்டுபிடிக்கணும். அதான் இருக்கும். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த நியூ கியூப்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னன்னா 6a² ஸ்கொயர்டு யூனிட்ஸ். இப்போ அதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 6 இன்ட்டு இப்போ ஏயோட வேல்யூ 9 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சோமா, அதான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதான் 6 இன்ட்டு ஏ ஸ்கொயர்டா, அதனால் 9 இன்ட்டு 9 எழுதியிருக்கோம். இப்போ இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா 486. அப்போது சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த நியூ கியூப்ஸ் ஈக்குவல் டு 486 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர்.